ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி எல்லாருக்கும் மகா சிவராத்திரிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்று நம்ம எந்த நேரத்தில் பூஜைகள் செஞ்சால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், யார் எப்படி, அதாவது சிவனை நினச்சாலே போதும், அவர் முக்தியை தருவார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாரை சொல்லுவாங்க. அதுமாதிரி இன்றைக்கி அவருடைய நாமங்களை ஒரு தடவை அந்த சிவாய நமச்சிவாயா எது வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச எப்படி தெரியுமோ அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புத பலன்களை கொடுப்பார். நீங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தருவார். இன்றைக்கி அதில் 4 கால பூஜை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அந்த சிவன் ராத்திரியில் நைட்லாம் விடிய விடிய கண் முழிச்சு எல்லோரும் மறுநாள் காலையில் வரைக்கும் இருந்து சாமியை தரிசனம் பண்ணுவாங்க. நைட்டு முழுவதும் கோயிலில் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அதாவது சிவன் ஒரு அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு நம்ம வீட்டிலையே, கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலையே சின்ன சிவலிங்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பன்னீர், விபூதி, அப்புறம் வில்வ தண்ணி, வில்வத்தை ஒரு வாட்டரில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப மனசு குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு தருவார். இது 4 கால 4 ஜாம பூஜை நடைபெறும். இன்னைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். எல்லா கோயில்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இது அதாவது நிறைய எப்போ தொடங்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு புதன்கிழமை சிவன் ராத்திரி புதன்கிழமை தொடங்குது. இன்னைக்கு தான் தொடங்கி இருக்குது. அது என்ன, இந்த நாளில் காலையில் 11:08 மணிக்கு தொடங்க நவராத்திரி இந்த விரதம் இந்த சிவராத்திரி விரதம் அடுத்த நாள் காலையில், அதாவது வியாழக்கிழமை நாளை காலையில் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 8:54க்கு முடியுது. நாளைக்கு 8:54 வரைக்கும் இந்த சிவன் ராத்திரி இருக்குது. இதில் நம்ம அனைவருமே என்ன, அதாவது நம்மளால் முடிஞ்சது உலர்ந்த திராட்சை, கல்கண்டு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, மொச்சை, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, இதெல்லாம் நல்லா வேக வச்சு அவருக்கு படையல் போடலாம், பழங்கள் வைக்கலாம். என்ன உங்களால் முடியுமோ எல்லாத்தையும். முக்கியமாக இருக்கக்கூடியது வில்வத்தால் அர்ச்சனை, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். விபூதி அபிஷேகம், எலுமிச்சம்பழம், தயிர், பால், பச்சரிசி, மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் நீங்கள் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் அதில் அந்த 11:45 12:15 வரைக்கும் ரொம்ப அதி அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம சிவாயம் நைட்டில் சொல்கிறேன், அந்த நேரத்தில் நம்மளுடைய சிவனோட மந்திரங்களை உச்சரிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம என்ன, அதாவது இது நாள் வரைக்கும் 2 நாள் நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகலை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக 100% இது பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யணும். பூஜை செய்யணும், இல்லை அவரை நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும். நினச்சாலே நல்ல அருமையான ஒரு நல்ல அற்புதமான ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். நம்ம நினச்சது நிறைவேறும். இன்றைக்கி முழுவதும், அதாவது முடியாதவங்க நைட்டில் சில பேருக்கு முடியாது, நைட்டு கண்ணு முழிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் மாத்திரம் நம்ம முழிச்சு இதுமாரி செய்யலாம். விடிய காலையில் அதுமாரி 3 to 4, 5 to 6 இந்தமாரி அந்த பூஜைகள்லாம் நம்ம கலந்துக்க முடியலை அப்படின்னா வீட்டிலையே நம்ம இதெல்லாம் செய்யலாம். 2வது விரதம்ங்கிறது ஒரே ஒரு வேளை மாத்திரம் சாப்பிட்லாம். 2 வேளையும் பட்னியாக கிடைக்கணும். மாத்திரை சாப்பிட்றவங்க, வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விரதம் இருக்கிறவங்க சிவனை நினச்சிட்டு சிவனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி முழுவதும். அதான் நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலை. சிவனை நினைக்க 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 நம்ம, அதாவது அதான் நான் சொன்னேனே, நீங்கள் சொல்கிற மந்திரங்களை விட அவரை நினச்சிட்டு உண்மையாக பாசத்தோடு, அன்போடு, உண்மையாக நம்பிக்கையோடு அவர்கிட்ட வேண்டுதலை வச்சு சங்கல்பம் வச்சுட்டு நான் சொன்ன அபிஷேகங்கள், நெய்வேத்தியங்கள், அவரை நினைக்கிறது, மந்திரங்கள், பூஜைகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு மகத்தான உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான வெற்றி ஏற்படும். நீங்கள் நினச்ச காரியங்கள் 100% சிவன் நடத்தி தருவார். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நைட்டு உங்களால், இந்த கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப அருமையான ஒரு நாள். இந்த நாளை தவற விடாமல் செய்யுங்க.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.